இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி விளையாடி வருது. முதல் நாள் ஆட்டத்தோட முடிவுல இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு அப்புறமா 264 ரன்களை எடுத்து களத்துல இருக்கு. இதுல கிறிஸ் வோக்ஸ் வீசிய பந்துல ஸ்வீப் ஷாட் அடிக்க முயன்ற ரிஷப் பண்ட், இதனால அந்த பந்து நேரடியா அவருடைய கால்ல பட்டுருச்சு. அப்போதே ரிஷப் பண்ட் அவர்கள் பிசியோவை அழைத்து கால்ல காயம் ஏற்பட்டுள்ளதை காட்டியிருக்காரு. இதன் பின்பு அந்த காயத்துல ரத்தமும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி சுண்டு விரலுக்கு அருகிலையும் வீக்கம் ஏற்பட்டிருக்கு. ரிஷப் பண்ட் இருக்க கூட முடியாத நிலைமையில இருந்திருக்கிறாரு. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட ரிஷப் பண்ட்டுக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதுல அவருடைய கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது உறுதியாகி இருக்கு. இதனால 6 வாரங்கள் ரிஷப் பண்ட் அவர்கள் ஓய்வுல இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க. இதனிடையேதான் ரிஷப் பண்ட் அவர்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டு இந்த போட்டிக்கு மீண்டும் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பிசிசிஐ மருத்துவ குழு ஆராய்ஞ்சு வராங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் பேட்டிங் செய்ய முடியல அப்படின்னா இந்திய அணி 2வது இன்னிங்ஸ்ல 10 பேட்ஸ்மேன்களோடு விளையாட வேண்டிய சூழல் உருவாகும் அப்படின்னும், கன்கஷன் விதிமுறைப்படி ரிஷப் பண்ட்டுக்கு மாற்று வீரரை களமிறக்குவது தொடர்பாக நடுவர் தான் முடிவெடுக்க வேண்டும். இதனால இந்திய அணிக்கு புதிய சிக்கல் உருவாகி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில 2வது நாள் ரிஷப் பண்ட் அவர்கள் அந்த கால் முறிவோடையும் களத்துக்கு வந்திருக்கிறாரு. அன்றைய தின போட்டியில 75 பந்துகள்ல 54 ரன் எடுத்திருக்கிறாரு. 2வது நாள் முடிவுல இந்திய அணி 358 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆகியிருக்கு.